தினமொரு வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். சங்கீதம் 18 வசனம் 2. சமீபத்தில் ஒரு பிரபல நகைக்கடை விளம்பரத்திற்காக ஒரு பெண்ணின் படம் பத்திரிகையில் வந்தது. அந்த பெண் மிக மிக அழகானவள். ஆனால் அவள் அணிந்திருந்த ஏராளம் நகைகள் அவளின் அழகை அதிகமாக மறைத்து ஒரு பொம்மையின் தோற்றத்தை கொடுத்தது. அழகாக தோன்றுங்கள் என்ற அறிவிப்போடு விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விளம்பர படத்தை சரியாக கவனிக்கும் போது அதிக நகை அணிதல் அழகை அளிக்கும் என்ற உண்மைதான் வெளிப்பட்டது. நகை அணிதலே பாவம் என்ற கூற்றிற்கு வேதாகமத்தில் உரிய சான்றுகள் இல்லை. நன்றாக தோன்ற வேண்டும் என்ற மனிதனுடைய இயற்கையான ஆசை உணர்வை பாவம் என்று கூற இயலாது. ஒரு பெண்ணின் உடலோடு ஆபரணங்கள் இணையும் போது அவளுக்கு ஒரு நல்ல தோற்றம் கிடைப்பது உண்மைதான். ஆனால் இந்த நகை அணிதல் பலருடைய அழகை அளிக்கிறது. நகைகளின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க அவர்களில் பெருமை, ஆடம்பரம், சுய மேன்மை, பிறர் கவனத்தை இழுத்தல் ஆகியவை வந்துவிடுகிறது. அது விரும்பத்தக்கவை அல்ல, வெறுக்கத்தக்க தோற்றமே அது. கிறிஸ்தவ பெண்கள் அடக்கம், ஒழுக்கம், தாழ்மை, சாந்தம் ஆகிய குணங்களால் பிறர் மனதில் மதிப்பிற்குரிய இடத்தை பெற வேண்டும். ஆனால் இன்றைய திருச்சபைகளில் பரிசுத்தமான தேவனை கனப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு வருகின்ற பல பெண்கள் தேவனை கனவீனப்படுத்துகின்றார்கள். அவர்களின் விதவிதமான ஆபரண அலங்காரங்கள் அவர்களிடமுள்ள பெருமையையும் செல்வம் சார்ந்த மேன்மை பாராட்டலையும் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் ஆவிக்குரிய அம்சங்களோ அடையாளம் தெரியாமல் போய்விட்டன. உலகத்தின் பார்வைக்கு நம்மை மேன்மையாக காண்பிக்க நகைகளை வாங்கி குவிக்கும் நாம் தேவனுடைய பார்வையில் மேன்மையாய் தெரியும் விதமாக தாழ்மை, அடக்கம், ஞானம், சாந்தம், பரிசுத்தம், ஒழுங்குகள் போன்ற விலையேற பெற்ற நகைகளை அணிந்திருக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்ற வேத நியமத்திற்கு நகைகளின் அளவுகள் எதிராக போகாதிருக்கட்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வாழ்க்கையில் மேன்மை பாராட்டாமல் தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.